கவர்மெண்ட் ஏன் நம்ம இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க? நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து இந்தியா மேப் பார்த்திருப்போம். இந்தியா மேப்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்க இருக்குன்னா இந்தியாவோட டாப்ல கை வச்சு எல்லாரும் காட்டுற அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா இந்தியா கிட்ட ஆக்சுவலா கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அப்போ கவர்மெண்ட் ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கு இவ்வளவு நாளா? அது மட்டும் இல்லாம இந்த இடம்லாம் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு தான். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியாவுக்கு சைனா பாகிஸ்தான் கூட பார்டர் பிரச்சனை இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க என்ன பிரச்சனை இல்ல ஏன் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த மேப்ல பாத்தீங்கன்னா எல்ஓசி எல்ஏசின்னு கொடுத்துருக்காங்கல்ல. எல்ஓசினா என்னன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஏசினா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சைடு பாகிஸ்தான் கிட்டயும் ரைட் சைடு சைனா கிட்டயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1947க்கு போனோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் கொடுக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொத்த இந்தியாவை பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதுல யாருக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போக விருப்பம் இருக்கோ அப்படி பிரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஆனா அப்படி பிரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும்ல, ராஜா ஆண்ட ஊர், இந்த மாதிரி ஊர் ஏரியாலாம் இருக்கும்ல, இவங்கெல்லாம் நீங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இந்தியால சேருங்க, இல்ல பாகிஸ்தான்ல சேருங்க, இல்ல நீங்க தனியாவே ஒரு ஏரியா நாடாவே இருக்கிறீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா அப்படியும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்தியால அந்த சமயத்துல 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரா. இதுல முக்காவாசி இந்தியால சேர்ந்தாலும் இந்த மேப்ல மெயினான இடம் இருக்கு பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த இடம் அவங்க பாகிஸ்தான் கூடயும் சேரல, இந்தியா கூடயும் சேரல. இந்த டைம்ல இங்க யாருக்கு கிங்கா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசிங் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான். ஹரிசிங் இந்தியாவில சேராம இருக்கிறதுக்கு மெயினான ரீசனே யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜவஹர்லால் நேரு தான். ஏன்னா ஜவஹர்லால் நேருவும் ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வந்த ஒரு ஆளு தான். நேருவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா அப்படின்னு இருக்காரு. இவரு தான் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா காஷ்மீர் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பாத்தீங்கன்னா அங்க பெரும்பாலும் இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள். ஆனா அங்க இருக்க ராஜாவோ யாரு, இந்து ராஜா. இதனால ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா, அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாருல அவங்க ஃப்ரெண்டு, அதுல ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க முஸ்லீம் அல்லாத மக்கள், நீங்க வேற ஹிந்துவா இருக்கலாம், சிக்கா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், நீங்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்ல இவர் கூட சேர்ந்துக்கலன்னா உங்கள யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. இதனால பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கு அவர் கண்ட்ரோல்ல ஒரு ஏரியா இருக்கு, இதுல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேன்னு விட்டாரு. இப்ப என்னடான்னா இந்தியால இருந்து ஒரு அரசியல்வாதி இப்படி பேசுறாரு, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அவர் ஃப்ரெண்டான அந்த ஷேக் அப்துல்லாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுள்ள போட்டாரு. சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க நிறைய முஸ்லீம் குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பாகிஸ்தான் கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட ஹெல்ப் கேட்டு பாகிஸ்தான்ல இருக்க நிறைய ட்ரைபல் குரூப்பை ட்ரெயின் பண்ணி உடனே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்டாக் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும், பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இப்படி சுதந்திரம் கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட மிலிட்டரி எல்லாம் பெரிய லெவல்ல ரெடி பண்ணி இருக்க மாட்டாரா? உடனே இப்படி பிரச்சனை வருதுன்னு உடனே அவர் என்ன பண்றாரு, இந்தியா கிட்ட ஹெல்ப்புக்கு வர்றாரு. ஆனா இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க எங்க கூட சேர்றேன்னு சொல்லும் போதுதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பயுமே ராஜா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு செக்யூரிட்டி டிஃபென்ஸ் எல்லாம் எங்க ஏரியால நீங்க பாத்துக்கோங்க, ஆனா எங்களுக்குன்னு தனி லா, எங்களுக்கு தேவையான கொடி எல்லாமே நாங்க ஒரு கண்ட்ரி மாதிரி தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்தியா அதுக்கும் ஓகே சொல்லி அப்ப சேர்த்துட்டாங்க. இந்த லா எப்ப கேன்சல் ஆச்சுன்னா, இப்ப 2019 தான் ஆர்டிகல் 370 அப்படின்னு ஒரு லா இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்து அந்த லாவை கேன்சல் பண்ணி இப்ப அதை 2 யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. சரி, இருந்தாலும் நம்ம கதைக்கு வருவோம். இப்படி ஹரிசிங் சைன் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, இந்தியால மிலிட்டரி ஆளுங்க ஃபுல்லா போயிட்டு பாகிஸ்தான்ல அந்த ட்ரைபல் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை பிரச்சனை பெருசாலாம் ஒன்னும் ஆகல. அதுக்குள்ளே நேரு என்ன பண்ணிட்டாருன்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல போயிட்டு இந்த மாதிரி இங்க பிரச்சனை நடக்குது, இதை சீஸ்ஃபயர் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால அப்ப யூஎன்ல இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனையை நம்ம பேசுற வரைக்கும் யாரும் சண்டை போடக்கூடாது, அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவோட கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா எவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருக்கு, ஸ்ரீநகர், லே, இதை சுத்தி இருக்க ஏரியாவெல்லாம் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் அந்த மேல இருக்க ஃபுல் பகுதியும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. இது கொஞ்ச நாள்ல அப்படியே என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மீட்டிங் வைக்க ட்ரை பண்றாங்க, கேன்சல் ஆகிட்டே போகுது.
இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1971 பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி தரத்துக்கு இந்தியா நம்ம மிலிட்டரி அனுப்பி ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்போ நீங்க இந்த சீஸ் ஃபயருக்கு ஒரு இடம் குறிப்பிட்டு இருந்தீங்கல்ல, இந்த இடத்துக்கு இந்தாண்ட நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கு அந்தாண்ட நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இப்பதான் புதுசா மென்ஷன் பண்ணி 1972 சைன் பண்ணாங்க. இப்படி சைன் பண்ணதுனால பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கலவரம் நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி நீங்க இந்தியாவை அந்த நாட்டுக்கு விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி எலெக்ஷன்ல தோக்குற மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ஃபேக் ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கன்ட்டு தான் 1975 ஒரு எமர்ஜென்சி வந்தது இல்ல. அப்போ அந்த எமர்ஜென்சி எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்ல நீங்க கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சீங்க, நீங்க குற்றவாளின்னு சொன்னதுனாலதான் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தப்பிக்கிறதுக்கு நாட்டுல பிரச்சனை நடக்குது, எமர்ஜென்சி வேணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ ரூல் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ரூல். அப்ப என்ன ஆகும், கோர்ட்டுக்கு வேலை இருக்காது, பிரஸ்ல யாரும் போட முடியாது, பிரச்சனை பண்ற எல்லாரையும் அவங்க வேணுன்றவங்கள ஜெயில போடலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அப்ப நடந்துகிட்டு இருந்தது. பாகிஸ்தான்ன்றது பாத்தீங்கன்னா 1970லயும் சரி 47லயும் சரி ஒரு குட்டி நாடு. எப்படின்னா நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு சின்ன நாடு. அதுவும் வெறும் ஒரு ட்ரைபல் போர்ஸ் வச்சு அவங்க சண்டை போடுறாங்க. அன்னைக்கே அவங்க சண்டை போட்டு அந்த இடத்த ஜெயிச்சிருந்தா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வார்ல எவ்வளவு பேர் செத்துருக்காங்க, பிரிட்டிஷ் கிட்ட எவ்வளவு பேர் செத்துருக்காங்க இதெல்லாம் தெரியல. ஆனா இந்த ஊர்ல இந்த ஒரு சின்ன நம்ம நாட்டுக்காக சண்டை போடும் போது அதுல மக்கள் சாகக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா, இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு பிரச்சனை இல்லாம பாகிஸ்தான் கிட்ட விட்டுறலாம்னு நினைச்சாரா? நேரு என்ன நினைச்சாருன்னே தெரியல. ஆனா அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, உடனே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல போயிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட இந்த இடம் ஃபுல்லாவே கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அடுத்தது இப்ப சைனா சைடு வருவோம். சைனா இங்க அக்ஸை சின் அப்படின்னு இருக்க ஏரியாவை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1954 அவங்க ஒரு புதுசா மேப் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ இந்த அக்ஷய் சின் அவங்க ஏரியால கண்ட்ரோலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மேப் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ அதுக்கு நேரு என்ன பண்ணாருன்னா, எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல, இது எங்க இடம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே பண்ணல. அடுத்து அந்த கொஞ்சம் காலத்துல இவங்க மிலிட்டரியே பெருசா ரெடி பண்ணாம, சைனா அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் போட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டா. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி சின்ன சின்னதா செக் போஸ்ட் போடுறது, அவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்கல்ல இந்தியால, அந்த இடத்துல போய் செக் போஸ்ட் போடுறது, வாட்ச் டவர் போடுறது, இந்த மாதிரி போட்டு சைனாவை நிறைய கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாரு. இதனால பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 1962 வாரே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரே பிரச்சனையால 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வாரே வந்துருச்சு. இந்த வாரோட முடிவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு ஒரு லைன் போட்டுட்டு, நீங்க ஆக்குபை பண்ண இடம் இந்தியா தான், ஆனா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, நாங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம், இது வரைக்கும் இருக்கிறத எங்க கிட்ட இருக்க கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. 1962 சைனா கிட்ட இந்த அக்ஷய் சின்ன கொடுத்தது, 1972 பாகிஸ்தான் கிட்ட கொடுத்தது, இப்படின்னு நேருவோட ஒரு பேட் டிசிஷனால மட்டும்தான் இந்தியா நம்ம நினைக்கிற மாதிரி மேப்ல பாக்குற மாதிரி இல்லாம இப்படி மொட்டையா இருக்கு. இதனாலதான் நேரு தான் இந்தியால இந்த முக்கியமான 2 இடத்த சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் விட்டு கொடுத்தாருன்னு நான் கிளைம் பண்றேன். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோட சந்திக்கிறேன். பாய் பாய்.